ரீசெண்டா நடந்த தளபதியோட அவார்ட் ஃபங்ஷன் இந்த வெத்தலை பாயாசம் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. அத நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு பால ஃபர்ஸ்ட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டு, அதில பாதாம், முந்திரி, பிஸ்தா இத நைட்டே நான் ஊற வச்சு பாதாமோட தோல உரிச்சு அத நல்லா பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கிட்டேன். இதில 4 வெத்தலைய வந்து நான் நல்லா பிச்சு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வெத்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் கொதிச்சோடனே அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பாதாம், பிஸ்தா, முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெத்தலை சாறை இதில் ஆட் பண்ணி கலக்கி ஆற வச்சுருவோம் கொஞ்ச நேரத்துக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பாதாம் பிசின் நான் வந்து நைட்டே ஊற வச்சேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு, இப்போ இந்த வெத்தலை பாயாசத்தை எடுத்துட்டு கொஞ்சம் மேலே நட்ஸு தூவிக்கிட்டு கலக்கி குடிச்சிட்டேன். ஹைப் கொடுத்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இல்லை. ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம்.